வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ண போகிறோம். ஒரு சாதா ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் அப்படியே பர்ஃபெக்டாக அதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே கட் பண்ண போகிறோம். அதில் எவ்வளோ உள்வாங்கியிருக்கு, மிடில் உள்வாங்கியிருக்கா, சைடில் உள்வாங்கியிருக்கா, நம்ம கட்டிங் பண்ணுற மெத்தேடில் பண்ணோன்னா அது எப்படி இருந்தாலுமே அதை நமக்கு காமிச்சு கொடுத்துரும். பர்ஃபெக்டாக அந்த மாஸ்டர் எப்படி கட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க என்ன மெத்தேடில் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க போட்டுக்கிட்டு அது பழகிருப்பாங்க. அது எனக்கு அப்படியே அதே மாதிரி திட்டமாக வேணும், எனக்கு எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க, அதே அப்படியே செஞ்சு கொடுத்துருங்க, எனக்கு எந்த மாற்றம் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ கட்டிங் பண்ணுற வழிமுறையில் பண்ணிங்கன்னா ஸ்லீவாக இருக்கட்டும், ஸ்லீவில் வர்ற லூஸ் எதுவுமே வராது, ஷோல்டு ஃபால் எதுவுமே நம்ம அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னா எதுவுமே இருக்காது. அதில் ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாங்க, உயர வைக்க சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு நெக் இறக்க சொல்கிறாங்க, ஏற்ற சொல்கிறாங்க, அது மாதிரினா அதை நம்ம உள் வாங்கிக்கிட்டு அதை நோட் பண்ணி அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கூட ஒரு 1/2 இன்ச்சு வந்து ப்ளவுஸ் உயரம் கேட்டிருக்காங்க, ஸ்லீவோட உயரம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, ப்ளஸ் நெக்கோட அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் லோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பண்ணுறோம். இப்போ பேக்கும் ஸ்லீவும் ஃபஸ்ட்டு, நம்ம ஸ்லீவும் பேக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்த பாகத்தில் அடுத்த பாகமாக பின்னாடியே ஃப்ரண்ட்டும் யோகோடைய இதுவும் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் ஃப்ரண்ட்டையும் அதுவும் தனியாக பார்த்துடலாம். ஏன்னா மொத்தமாக ஒரே இதாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு மேலே காணொலி வந்துடும். அதனால் 2ஆக பிரித்து உங்களுக்கு அனுப்புகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த காணொலியை பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்ம என்ன வழிமுறையில் பண்ணுறோமோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அவங்க பேக்கோட அளவு, பேக் டெப்த் எவ்வளவு, பேக்கோட ஆழம் எவ்வளவு, நெக் வச்சிருக்காங்க, பேக் பார்த்து எவ்வளோ வச்சிருக்காங்க, இடுப்பு அளவு, பேக் எவ்வளோ வச்சிருக்காங்க. ஏன்னா பேக் ஒரு அளவு இருக்கும், ஃப்ரண்ட் ஒரு அளவு இருக்கும். நிறைய பேர் ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு பேக்கும் ஃப்ரண்ட் சேமாக இருக்கும். டெப்த் கழுத்தோட ஆழம் வந்து சில பேருக்கு வந்து முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி ஷோல்டரோட அளவு, சின்ன ஷோல்டர் எவ்வளோ வச்சிருப்பாங்க, கழுத்தோட எவ்வளோ வச்சிருப்பாங்க, அகலம் எல்லாமே அவங்க என்ன வச்சாங்களோ அதுதான். நிப்பிள் பாயிண்ட், லென்த் எவ்வளவு, கனம் எவ்வளவு, எல்லாமே. ஸ்லீவில் வந்து கேப் ஹைட்னா என்ன, கேப் ஹைட் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, ஸ்லீவ் எப்படி அவங்க எடுத்திருப்பாங்க, அந்த அளவு எல்லாமே நம்ம இப்போ காப்பி பண்ணுற மெத்தடில் பண்ணோன்னா அந்த அளவு ப்ளவுஸை அப்படியே ஜெராக்ஸ் மெத்தடில், அதுக்கு தான் ஜெராக்ஸ்னு பேர் சொல்கிறோம். ஜெராக்ஸ் மெத்தட்னா என்னன்னா, அப்படியே பிரிண்ட் எடுத்தால் எப்படி ஜெராக்ஸ் வருமோ அதே மாதிரி அதில் இருக்கிற அளவுகள் எல்லாமே டாட் மேற்கொண்டு, டாட்டோட அளவு, ஹைட்டு, டாட் எவ்வளோ கனம் பிடிச்சிருப்பாங்க, ஆம்பல் டாட் எவ்வளோ, ஓப்பன் டாட் எவ்வளோ, கீழ் டாட் எவ்வளோ, பேக்கில் எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்க, லென்த் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, உயர வைக்கும்போது லென்த் எப்படி நம்ம டாட்டோட லென்த் கவனிக்கணும், எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை தான் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஏதாவது கரெக்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின் உயரம், இந்த முதுகு பக்கம் உயரம் வந்து 1/2 இன்ச்சு இறக்கு கேட்டிருக்காங்க. பின்னாடி பக்கம் முதுகு இறக்கம். நெக்கு வந்து இந்த 1/2 இன்ச்சு இறக்கும் பொழுது அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு நெக்கு லோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எம்மி அளவுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, போட்டிருக்கோம். இங்கே ஏரோ மார்க் போட்டு வச்சிட்டோம். 1/2 இன்ச்சு இறக்கணும், ஓகேவா. இதையும் இறக்கணும், இங்கேயும் இறக்கணும். அடுத்து கை உயரம் வந்து பார்த்திங்கன்னா கை இறக்கம் கேட்டிருக்காங்க, கை உயரம் லென்த்து கேட்டிருக்காங்க. கை லென்த்து வந்து ஏரோ மார்க் போட்டிருக்கோம் 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு வரும்பொழுது முழங்கை சுற்றளவு எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அங்கே வரும்பொழுது முழங்கை சுற்றளவு குறையும், இல்லை கூடும், சமநிலைக்கும் வரும். 13.75 அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம சுற்றளவு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சில பேருக்கு கை வந்து ஒரே லெவலாக வரும், சில பேருக்கு கை அப்படியே குறையும். கை உயர வர வர அந்த இடம் வந்து கம்மியாகும், ஓகேவா. மேலே ஏறும்போது கூட இருக்கும் சுற்றளவு, இந்த கப்பளவுன்னு சொல்லுவாங்க சுற்றளவு. அப்போ அதனால் அவங்க இறக்க கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கேட்டாங்கன்னா நம்ம கம்மியாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் அதே வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து கை லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ அவங்க 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 9 இன்ச்சு கிட்ட சுற்றளவு எடுத்துடுறோம், ஓகேவா. அப்போ 9 கிட்ட சுற்றளவு வந்து 13.75 வந்துருக்கு. அந்த 13.75 நம்ம வச்சிடுறோம், ஓகேவா. கிட்டத்தட்ட இதில் இருக்கிறது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் 13.75 அவங்களுக்கு 9 ரெட்டை வருதுன்னா இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 14.5 இருக்குது, பார்த்தீங்களா. 7.25 இருக்குது, 14.5. அப்போ இங்கே வந்து 14.5, இங்கே 13.75 வருது. அந்தளவுக்கு கம்மியாகுது, அவ்வளோதான், ஓகேவா. அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் மெத்தேடு அப்படியே நம்ம இதில் இருக்கிற அளவு எதுனாலும் என்ன அளவோ அதை அப்படியே செய்ய போகிறோம். இந்த சொன்ன கரெக்ஷனை மட்டும் செய்கிறோம், ஓகேவா. அதே மாதிரி ஸ்ட்ரைட் கட்டிங் தான். இது பாருங்கள், இழுத்து பார்க்கும்பொழுது நம்ம இதை இழுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிருது. ஷோல்டர் பிடிச்சி இப்படி இழுத்து பார்த்தோன்னா பாருங்கள் ஸ்ட்ரைட் கட்டிங், ஓகேவா. கிராஸ் கட்டிங்காக இருந்தால் இப்படி வரும், இப்படி வரும், இந்த மாதிரி இழுவைக்கு வரும். ஸ்ட்ரைட் கட்டிங்னால பாருங்கள் அப்படியே நம்ம இப்படி இழுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி வரல, ஓகேவா. ரைட், அப்போ அந்த ஸ்ட்ரைட் கட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இதை எடுத்து 4ஆக போடுறோம். நம்ம 2ஆக இருக்குது, அப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணுறோம். 2 கைக்குனால இப்படி மடிக்கிறோம். இது வந்து கரை பீஸு, இது ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்குது, ஓகேவா. இதில் பாருங்கள் 2 தட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது, அதை ஒழுங்குபடுத்திக்கிறோம். இந்த அப் அண்ட் டவுனை சரி பண்ணிவிட்டு 2 ஒரே லெவலாக வச்சு
கையோட அகலம் வந்து அளவு இவ்வளோ வருதா இல்லை இப்படி ஒரு பக்கம் ஜாயின் போடுற மாதிரி வருதா நம்ம செக் பண்ணணும். கையோட அகலத்துக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அடிங்கை சுற்றளவு செக் பண்ணணும். இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஸ்லீவ் இப்படி வச்சு பார்க்கும்போது இப்படி வச்சு கரெக்டாக அப்படி டைட் பண்ணி இப்படி எடுக்கும்பொழுது இந்த இதுக்கு நம்ம தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு வரணும். இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு தட்டை மட்டும் நகர்த்தி போட்டுக்கலாம். அந்த ஒரு தட்டில் மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு தட்டு அளவுக்கு மீறி நீங்கள் வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு மேலே அப்படிலாம் போயிடக்கூடாது. ஒரு 3-3.5 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. இல்லைன்னா அசிங்கமாக தெரியும். அப்போ சரியாக வச்சு 2 பக்கம் ஜாயின் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா 2 ஸ்லீவ், இப்படி ஒரு ஸ்லீவ், இதில் ஒரு ஸ்லீவ், அதில் ஒரு ஸ்லீவ் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஜாயிண்ட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொண்டு போகக்கூடாது. இது நம்ம எதுக்காக நாங்கள் ஒரு தட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வெட்டிட்டு அதோட அளவில் இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோம். அதுக்காக தான் ஒரு தட்டு மட்டும் நகர்த்தி போட்டுக்கிட்டோம். இந்த ஒன்று இந்த 2 கையில் இந்த தட்டை மட்டும் கரெக்ட் மட்டும் உள்ள நகர்த்தி போட்டுக்கிட்டோம். இப்போ இது நமக்கு இதுக்கப்புறம் 1 இன்ச் தையலுக்கு இருக்குது. ஓகே, அப்போ இந்த அளவு அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிசிறு தட்டிட்டு கையோட மடிக்கிறதுக்கு கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிசிறை வந்து தட்டிடலாம், ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து 1.5 இன்ச்சு பட்டி மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு கரெக்டாக பட்டி போடுறதுக்கு விட்டுக்கலாம். இப்போ கையோட உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. இங்கேருந்து 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு தையலுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் வந்து இங்கே தான் கொண்டு வைக்கணும். இப்போ இதில் ஜாயின் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம், இப்போ இந்த இடம் தான் ஜாயின் பண்ண இடம். கரெக்டாக இந்த ரெடியில் கொண்டு வைக்கணும். இப்போ இங்கே வைக்கிறோம், வச்சுட்டு இப்படி நேராக வச்சிடறோம். வச்சுட்டு கையை கரெக்டாக அப்படி எடுத்து விட்டு சுருக்கமெல்லாம் அப்படி இல்லை எடுத்து விட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கிறோம். இப்போ இது ஒரே லெவலாக இருக்கணும். இதுவும் நமக்கு இங்கே நேராக இருக்கும் பொழுது இதுவும் இப்படி நேராக வந்ததுன்னா அப்போ தான் ஒரே லெவலாக இருக்கும். இங்கே கரெக்டாக நம்ம நேராக வச்சுக்கிட்டோம், அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நேராக வரும், இல்லைன்னா கிராஸ் அடிச்சிடும். ஓகே, ஏன்னா நம்ம இப்போ இங்கே இந்த கோடு இருந்ததுன்னா நம்ம இந்த கோடு நேராக வைப்போம். இப்போ நம்ம கோடு மேலே வந்ததுனால நம்ம இங்கே நேராக வச்சுருக்கோம். இதே நம்ம செக் பண்ணால் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது? 4.75, 3.75 இருக்குது. அதே 3.75 இங்கே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அதை செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா இந்த ஆம்கோல் ஷேப்பில் மாறிடும், அதுக்காக. ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக இதை சுருக்கத்தை எடுத்து விட்டு இதுதான் அந்த கீழே ஜாயின் பண்ண இடம். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் தையலுக்கான அளவு மேலே போட்டுக்கிறோம். ப்ளஸ் மார்க் இப்படி ஒரு மார்க் வச்சிடுறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு இதில் வந்து இப்படி நேராக கொண்டு வந்துருப்போம். இங்கே தையலுக்கு 1.5 இன்ச்சு விடுவோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ இங்கே முழங்கையோட அளவு 13.75 எழுதியிருக்கோம் இல்லையா? 13.75 13.75 2ஆக டிவைட் பண்ணணும். 13.75 2ஆக டிவைட் பண்ணால் 6.75 ஒரு பாயிண்ட், 7 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது. ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இங்கே வந்து கரெக்டாக இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை இங்கே ஒரு மார்க் வச்சுட்டு இதை தான் இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ரைட். இதுக்கு இப்படி வந்து தான் அதில் சேரணும். இருக்கட்டும். இப்போ நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணுறோம். இதில் ஃப்ரண்ட்டு தான் மேலே வச்சுருக்கோம். இந்த பார்வை வந்து ஃப்ரண்ட்டு தான் மேலே இருக்குது, கீழே வந்து பேக் இருக்குது. ஓகேவா? அப்படி தான் வைக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து கவர் தட்டு எடுத்துருக்கு இல்லையா? அதனால் ஃப்ரண்ட்டை மேலே வச்சிட்டோம். பேக்கு தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேக்கை வந்து இப்படி இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த வலது கையில் பிடிச்சிக்கோங்க. கை ஸ்லீவை பிடிச்சிட்டு இந்த கீழ் தட்டை மட்டும் இப்படி எடுத்து விடணும். அப்போ தான் இந்த கட்டிங் இந்த தைச்சது வந்து ஷேப் வந்து எவ்வளோ தூரம் கரெக்டாக வரிய வருதுன்னு வரும். ஓகேவா? இது அப்படி அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழ்த்தட்டை மட்டும் நீங்கள் இப்படி எடுத்து விடணும். அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து சரியாக வந்துடும். அவங்க என்ன ஷேப்பில் ஆம்பூல் எடுத்துருந்தாங்களோ அந்த ஷேப் அப்படியே வந்துடும். நீங்கள் பிடிச்சிக்கிட்டு தான் எடுக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கீழ்த்தட்டை இப்படி எடுத்து விடணும். ஓகேவா? இப்படி எடுத்து விட்டாச்சுன்னா அப்படியே இதை வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அந்த கட்டிங்கில் அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீவ் ஏற்றி தைச்சிருக்காங்க இல்லையா? அதை அப்படியே அந்த அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். இதை எடுக்கும் பொழுது இப்போ இங்கே இப்படி அழுத்திட்டு தான் எடுக்கிறேன். நழுவு விடலை. இங்கே கரெக்டாக வரணும். இப்படி அழுத்திட்டு இந்த விரலை வச்சு நம்ம அழுத்திட்டு இப்படி தூக்குறேன். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நழுவாமல் வரும். ஓகே, நேராக இங்கே வந்து சேர்ந்துச்சு. இப்போ இதை திரும்ப நம்ம அழகாக ஒரு மார்க் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோதான். இப்போ இந்த ஸ்லீவை வந்து நீங்கள் அளவு மட்டும் நம்ம அளவு எடுத்துகிட்டு ஸ்லீவை நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
இந்த கேப் கேட்டு நம்ம விருப்பத்தில் வைப்போம். ஓகேவா? இந்த கேப் கேட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்யணும் ஆகும்னா, நம்ம வந்து ஒரு 3, 3.5, 4 ஏதோ ஒரு கணக்கு 3 அப்படி வைப்போம் இல்லையா? இப்போ இதில் 3 இருக்குது. நம்ம 2.5 இல்லை 3.5 அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா இதோட அளவு மாறிடும். ஓகேவா? ஆமுக்குள் அளவு வந்துடும். ஆனால் அந்த கேப் கைட்டை வந்து நம்ம விருப்பத்தில் வைக்கக்கூடாது. அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ இதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப் கைட்டை அதுவே வந்துடும். ஓகேவா? அப்போ இதோடைய இந்த அடிங்கையோட சுற்றளவும் நமக்கு கிடைச்சிடும். அடிங்கி சுற்றளவு பாருங்கள், பைசெப்ஸ் ரவுண்டு சொல்லுவோம்ல அந்த இடம். இதில் 8.5 இருக்குது. 8 ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 8னா 16, 17, 17 இருக்குது. ஓகேவா? 8 போது 17, அது கூட ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கனால இந்த 2 டப்பில் அப்படியே போடும்போது 17.4 இருக்குது. பாருங்க, கரெக்டாக 17.4 வந்துருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த அடிங்கை சுற்றளவு அவங்களுக்கு கரெக்டான தேவையான வந்துருச்சு. ஆம்கோல் அளவு தேவையான வந்துடும். அப்போ இந்த மாதிரியான முறையில் தான் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற ஃபிட்டிங் அப்படியே வரும். அளவு ஜாக்கெட்டில் என்ன இருந்துச்சோ அதோட கரெக்டான இது வரும். இல்லைன்னா நமக்கு இந்த கேப் கேட்டு நம்ம ஒரு கணக்கை வச்சோன்னா மாறிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதையும் நம்ம லிங்க் பண்ணணும். இந்த இடத்துக்கு வரும்பொழுது இப்போ அப்போ தான் அந்த சுருக்கம் வந்து அவங்களுக்கு சுருக்கம் அடிக்காமல் இருக்கும், லூஸ் வராமல். இப்போ இதில் டச் ஆகிடுச்சா? இப்போ இதில் நம்ம டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிடுவோம். இங்கே வரைக்கும் பண்ணிவிடுவோம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் நேரம் ஷேப் எடுத்து இங்கே கொண்டு வந்துடும். ஓகேவா? இதில் டச் ஆகணும். ஓகே, அப்படியே அதே மாதிரி நம்ம அடுத்து இந்த சைடும் மார்க் போட்டுருவோம். 1 இன்ச் தள்ளி இதில் வந்து நம்ம குத்து போட்டுருவோம். இப்போ இதில் அப்படியே குத்து போட்டுருவோம். இந்த ஷேப் இப்படி தான் வரணும். ஏன்னா இந்த இடம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது இல்லையா? இந்த இடம் வரும்பொழுது அப்படி நம்ம இதே மாதிரி வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அப்படியே வெட்டும்போது தையலுக்கு விட்டு வெட்டிடுவோம். இங்கே லைட்டாக ஒரு ஷேப் மட்டும் எடுத்துருக்கோம். இந்த ஷேப் என்னென்னா, இங்கே நாச் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த ஃபோல்டு பண்ணும் பொழுது அதில் போய் கரெக்டாக அதில் உட்காடுறதுக்கு தான். ஓகேவா? இப்போ அதை ஷேப்பை வந்து சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுதான் அதோட ஷேப்பு, தேவையான அளவு. அதை மடிக்கும் பொழுது ஃபோல்டிங் மடிக்கும் பொழுது கரெக்டாக போய் உட்காரும். இப்போ இதில் ஒரு நாச்சு. இப்போ இதுதான் நம்ம குத்து போட்டுடணும். இப்போ இதோட அடையாளத்தில் நமக்கு வந்து இந்த ஜாயிண்டை வெட்டிக்கலாம். ஓகேவா? இது நமக்கு ரெடி கையில் இருக்குது இல்லையா? இதில் அதை வச்சு நம்ம ஜாயிண்ட்டுக்கு போட்டால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஜாயிண்ட் போடுறது 4 தட்டில் போடும்பொழுது அதில் முன்ன பின்ன ஆயிரும். அப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு ஒரு அளவு. இந்த அளவுக்கு நம்ம இந்த ஜாயின் எப்படி போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும், கூட குறையா வராமல். இது லென்த்து மடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நமக்கு நாச் பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம என்ன நினச்சோமோ அந்த அளவுக்கு அப்படியே வந்துடும். ஸ்லீவ் எடுத்தாச்சு. அடுத்தது பேக் எடுத்துக்கலாம். பேக் பார்த்தீங்கன்னா மடிப்பு நம்ம சைடு இருக்கும், இது கார சைடு அந்த சைடு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து பட்டிக்கான அளவு போட்டுருவோம். இதையும் பிசு தட்டிடுவோம். ஸ்ட்ரைட்டு நம்ம வந்து ஸ்கேல் எல்லு ஸ்கேல் மாதிரி அதை வச்சு நம்ம இதை வந்து எல்லு ஸ்கேல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல் வடிவம் தான், இதுவும் எல்லு ஸ்கேலுக்கான ஒரு இது தான். ஓகேவா? அப்போ அந்த ஸ்கேல் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 1.5 இன்ச்சு நம்ம பட்டி மடிக்கிறதுக்கு விட்டுறோம். 1.5 இன்ச்சு. இதில் வந்து பட்டி முடிச்சிருக்காங்களா பால்சன் பண்ணியிருக்காங்களா நம்ம கவனிக்கணும். இதில் பட்டி தான் போட்டிருக்காங்க, அப்படின்னாலும் பட்டியை நம்ம போட்டுடலாம். பால்சன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பால்சன் பண்ணிக்கலாம். பால்சன்ன்றது என்னென்னா அடித்து பட்டியிருப்பாங்க, அடித்து உள்ளே வேறு துணி கொடுத்து தைச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா? இப்போ நமக்கு வந்து 1/2 இன்ச்சு உயரம் கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த 1/2 இன்ச்சு உயரத்துக்கான அளவை நம்ம இப்போ மார்க் பண்ணணும். இதுக்கு நம்ம அடையாளம் வச்சிடறோம், மறந்துடக்கூடாது இல்லையா? அதனால் மார்க் பண்ணிட்டோம். இந்த பீஸரை மட்டும் தட்டிடுவோம். இப்போ ப்ளவுஸோட உயரத்தை நம்ம இங்கேருந்து அளந்துக்கணும். ப்ளவுஸே அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படியே இந்த ப்ளவுஸை நேர் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க, கிராஸ் அடிக்காமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. இந்த டாட்டுக்கிட்ட கூட பிடிக்கலாம். கரெக்டாக இந்த டாட்டுக்கிட்ட நேராக அப்படி வரணும். இப்படி கிராஸாக பிடிக்கக்கூடாது, ஜவ் மாதிரி இழுத்துட்டு வரும். கரெக்டாக இந்த டாட்டுக்கிட்ட
கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்படியே வந்து நம்ம உயரத்தை வச்சுக்கிடுவோம், மார்க் பண்ணிக்கிடுவோம். இது வந்து அளவு ப்ளவுஸை நம்ம அப்படியே வச்சு பண்ணுறோம். இங்கேருந்து நம்ம வைக்கிறோம், ஓகேவா? இதில் வைக்கல, இங்கேருந்து வைக்கிறோம். ஏன்னா 5 உயரம் கேட்டாங்க இல்லையா, அதனால் இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ரெடி ஒன்றும் ப்ளஸ்ஸு தையலுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது நம்ம எல்ஐ ஸ்கேல் மாதிரி கரெக்டாக அப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இங்கே நேராக வரும். எல்ஐ ஸ்கேல் இருந்தால் எல்ஐ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரைட்டாக அப்போ தான் வரும். நம்ம ஸ்ட்ரைட் ஸ்கேலில் இப்போ என்ன தான் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் இப்படி கிராஸ் அடிச்சிடும். அப்போ எள்ளு மாதிரியான ஒரு இதில் வந்து அகலம் இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக உட்காரும், பர்ஃபெக்டாக நமக்கு நேராக வரும், ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 2 இடுப்பு ஜாயிண்டையும் நம்ம சைடு ஜாயிண்டையும் ஒன்று சேர்த்து கரெக்டாக போட்டு சென்டர் பார்க்குறோம். கரெக்டாக சென்டர் கரெக்டாக இருக்குது, டாட்டும் சரியாக இருக்குது, கரெக்டாக அந்த இதில் வந்துருக்கு. ஒரு பக்கம் ஏதாவது பிரிச்சிருக்காங்களா ஒரு சைடு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இல்லை, கரெக்டாக இருக்குது. சென்டரில் ஒரு மார்க் வச்சுக்கிறோம். அடுத்தது கழுத்து பக்கம் ஷோல்ட்ரு கழுத்து கரெக்டாக பிடிச்சி இந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை 2 இதையும் ஒன்று பிடிச்சி ஜாயிண்டையும் ஒன்று கரெக்டாக வச்சு கழுத்தோட சென்டர் பார்க்குறோம். இந்த கழுத்தோடைய சென்டர் பார்த்து நேராக இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக வந்து நேராக தான் இருக்குது. நமக்கு வந்து அவங்க ஒரு சைடு எதுவும் பிரிக்கலை, எதுவும் பண்ணல. ஒரு சைடு மட்டும் பிரிச்சிருந்தாங்கன்னா இங்கே வந்து நமக்கு இப்படி கிராஸ் காமிக்கும், ஓகேவா? இது நேராகவே இருக்குது, கரெக்டாக வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பக்கத்தை தான் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. இங்கே வைக்கிறோம், ஓகேவா? இந்த இடத்துல வைக்கிறோம். கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோம். இந்த ப்ளவுஸோட ஒரு பகுதி மட்டும், ஏன்னா அது மடிப்பில் தானே இருக்குது, அதனால் அப்படியே காப்பி பண்ணுறோம், ஜெராக்ஸ். இப்போ பாருங்கள், பரிமாணம் போட்டோம். இங்கே நேராக வச்சுட்டோம், இங்கே கரெக்டாக இங்கேயும் வச்சுட்டோம், இங்கே நேராக வச்சுக்கிட்டோம். கழுத்தோட இந்த சென்டர் கரெக்டாக இங்கே சென்டர் வந்து வச்சுட்டோம். ஓகே, கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ நம்ம இதில் நெக்கு வந்து பாதி தூரம் மட்டும் மார்க் பண்ணுவோம், ஓகேவா? பாதி மட்டும் மார்க் பண்ணுவோம். இங்கேருந்து பாதி மார்க் பண்ணுவோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு இறக்கமாக இங்கே நம்ம மார்க் இப்போயே போட்டு வச்சுட்டோம். 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டதுனால பாதி அந்த இடத்துல மார்க் போட்டு வச்சுட்டோம். ஆனால் இதை நம்ம இப்படியே வச்சு மார்க் பண்ணி வச்சிட்டோம். கடைசியாக நம்ம இதை இறக்கி சேர்த்துக்கலாம், ஓகேவா? இப்போது இங்கே ஒரு சின்ன ஒரு அடையாளம் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு அடையாளம், இங்கே ஒரு சின்னதாக ஒரு அடையாளம், ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் லைட்டாக கிராஸ் வந்திருக்கு, அது கிராஸ் எடுக்கணும். இப்போ இங்கே இந்த அடையாளம் இருக்கட்டும். அடுத்து இப்போ இடுப்போட அளவு இப்போ மார்க் பண்ணிடுவோம். இந்த இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுருங்கி இருக்கனால இழுத்துருக்கனால இங்கே கூட தூக்குன மாதிரி இருக்குது. ஓகே, இடுப்போட அளவு இதை தான் பண்ணிக்கலாம். இதை நம்ம அடையாளத்துக்கு தான் மேலே வச்சுருந்தோம், ஆனால் இங்கே தான் மார்க் பண்ணணும். இடுப்போட அளவு இடுப்பில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ டாட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டாட் வருது, ஓகேவா? இதுக்கு நேராக டாட்டு அப்படியே ப்ளஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம இங்கே மார்க் வச்சுக்கிட்டோம். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த டாட் அளவு நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? இப்போ மொத்தம் எவ்வளோ வந்துருக்குன்னா 3/4 இன்ச்சு இருக்குது. அந்த 3/4 இன்ச்சை இங்கே நம்ம வளர்த்துக்கலாம் டாட்டுக்கு, ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு தையலுக்கு, ஓகேவா? ஓகே, இப்போது இதை கரெக்டாக அப்படியே லைட்டாக அப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த அப்படி கரெக்டாக வச்சு செட் பண்ணிட்டீங்களே, அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாகத்தை எடுத்து இந்த 3/4 இன்ச்சு தள்ளி வைக்கணும். ஏன்னா இது டாட் பிடிச்சா அது இங்கே வந்துடும் இல்லையா, அதனால் இங்கே வைக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வரணும், இப்போ இங்கே வரணும், ஓகேவா? இந்த சைடு ஜாயிண்ட் அங்கே வரணும். இப்போ சைடு ஜாயிண்ட்டை அப்படியே இங்கே வைக்கிறோம். இங்கே வச்ச உடனே இப்போ லைட்டாக இங்கே லூஸ் வந்துடும், ஓகேவா? அந்த லூஸை வந்து அப்படியே மேலே டைட் பண்ணுறோம், மேலே தூக்கிடுறோம். மேலே தூக்கின உடனே இங்கே கொஞ்சம் இங்கே நடுவில் கொஞ்சம் லூஸ் வந்துடும். அதை நம்ம இந்த பக்கமாக எடுத்து விட்றோம், இந்த பக்கமாக எடுத்து விட்றோம், கழுத்து பக்கமாக எடுத்து விட்றோம், ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இங்கே வந்து நகர்ந்துருச்சு பார்த்தீங்களா, இங்கே நகர்ந்துருக்கு, இந்த கழுத்துக்கிட்ட ஷோல்டர்கிட்ட நகர்ந்துருச்சு இல்லையா. இப்போ இதுதான் நமக்கு ரெடி, இதுதான் ரெடி. ப்ளஸ்ஸு தையலுக்கு இந்த பக்கம். இப்போ இங்கே வந்து இதுதான் ரெடி, தையலுக்கு இந்த பக்கம். இங்கே டவுன் எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னா இந்தளவுக்கு டவுன் ஆகிருக்கு. இது அப்படியே நம்ம கிராஸாக வச்சுருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்லா டீப் நெக்குனால ஷோல்ட்ரு பால் வந்துருந்துருக்கோம். அவங்க ஷோல்டரில் கிராஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்கள் நெக்கு.
இப்போ இது கலைஞ்சிருச்சு, நம்ம நகர்த்தனால கலைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம முதலே இதில் நம்ம மார்க் போட்டு வச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து மட்டும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டாட் வந்து இப்போ இங்கே எதுக்காக நம்ம இதை நகர்த்தி வச்சு பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த டாட் பிடிச்ச உடனே இது இப்படி வரும், திரும்ப அங்கே இறங்கும், இது திறக்கும். இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால இதை நம்ம பண்ணாதான் ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் என்ன இருந்தோ அது மாதிரி வரும். இதை நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம இங்கே போட்டிருந்தோம்னா திரும்ப அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுத்ததில் ஷோல்டர் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ளவுஸில் வரல, ஆனால் நீங்கள் தைச்சதில் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம நமக்கே தெரியாமல் நடந்த விஷயங்கள். ஓகேவா? ரைட். இப்போ இந்த சைடு முடிச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், இங்கே கலையாமல் அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஆம் கூட ட்ரெஸ் பண்ணணும். இப்போ சைடு இந்த இருக்க சைடு நம்ம செக் பண்ணி இந்த சைடையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆம் கோல் இந்த சைடு வந்து இங்கே தான் ஜாயின் பண்ண இடம். இங்கே அதே மாதிரி இங்கே போட்டுருவோம் மார்க்கு. ஓகேவா? இதுக்கு மேலே தையலுக்கு ஒரு மார்க்கு. சரியா? இப்போ பாடி லூஸ் வந்து இங்கே ஒரு மார்க்கு. ரைட்டா? இந்த பாடி லூஸை நம்ம ரீசெக்கிங் திரும்பவும் பண்ணுவோம். ஓகே, இப்படி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆம்குள்ளே டேஸ்ட் பண்ணணும். ஆம்குள்ளே டேஸ்ட் பண்ணும் பொழுது ஸ்லீவ் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இப்போ பாடியில் இங்கே கை வச்சிடுறோம் பாருங்க. இப்படி கை வச்சுட்டு இந்த ஆம்கோல் கட்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவை எடுக்கும்போது இப்படி எடுத்து விடும்பொழுது பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். நழுவாமல் இருக்கும். அப்போ தான் நழுவிடக்கூடாது. அதனால் பிடிச்சிக்கிட்டோம். கரெக்டாக இப்படி எடுத்து வரும். இந்த கீழ் தட்டை எடுத்து வரும். எடுத்துட்டு நம்ம அதை அப்படியே திரும்ப இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து பாடியில் உள்ள ஆம்கோல். ரைட்டு. இப்போ எடுத்து விட்டாச்சு. இதை அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே அந்த ஜாயிண்டில் கரெக்டாக ஜாயிண்ட்டை பார்த்து ஜாயிண்ட்டுக்கிட்ட அப்படியே ஒரு புள்ளியாக வச்சுட்டே வருவோம். இதை வைக்கும் பொழுதும் நான் இப்போ பாருங்க இப்படி விரலை வச்சு அழுத்திக்கிட்டு தான் இதை நான் தூக்குறேன். ஓகேவா? இந்த விரலை வச்சு நம்ம அழுத்திக்கிட்டு தான் தூக்குறேன். அப்படியே நழுவு விடக்கூடாது. இந்த இடம் நழுவுனால இங்கே தெரிஞ்சிடும் நமக்கு. இங்கே இப்படி இறங்கும். சரியா? இங்கே கரெக்டாக இதை இறங்க விடாமல் இதையும் கரெக்டாக செக் பண்ணிகிட்டேவும் அப்படியே இதை டேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு புள்ளியாக வச்சுட்டு வாங்க. ஒரு புள்ளியாக அப்படியே வச்சுட்டு வரோம். ஓகேவா? ஓகே. இப்போ இது நேராக நமக்கு இங்கே நேராக வந்துருச்சு. இதை நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக போடாமல் கொஞ்சம் கிட்ட போடுறேன். அதுக்கப்புறம் மார்க்கு வந்து ரீசெக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தமாக போடணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். இப்போ நம்ம பாடி லூஸையும் இந்த ஆம்கோலையும் திரும்ப ரீசெக்கிங் பண்ணணும். அதை வந்து நம்ம இப்படி போட்டுருவோம். இப்போ இந்த வாரத்தில் தானே எடுத்தோம். இப்போ நம்ம இப்படி திருப்பி போட்டு செக் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த ஆம்கோலை முதல்ல செக் பண்ணுவோம். இங்கே கரெக்டாக இந்த இடம் தான் நமக்கு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற இடம். ஓகேவா? இந்த இடத்த கரெக்டாக நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஷோல்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஷோல்டரோட அளவு எல்லாம் சின்ன ஷோல்டரெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே வச்சுருக்கோம். இப்போ பாடி லூஸ் இங்கே வச்சு செக் பண்ணுறோம். இது பாருங்கள், இதோட சைடு பார்க்கும். இந்த சைடு கரெக்டாக வந்துருக்கு. இங்கேருந்து இது கரெக்டாக இருக்குது. இது சரியாக இருக்குது. இப்போ இது நம்ம இந்த போட்ட ஷேப் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஷேப் மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ஷேப் வந்து இப்படி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து பார்க்கும்போது என்னோடய கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மேல் மார்க்கு. இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு சும்மா மார்க் போட்டு காமிக்கிறேன், இந்த புள்ளியாக வச்சு. ஓகேவா? இதுதான் அந்த ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய இடம். இப்போ இது நம்ம கண்ணுக்கு தெரியணும். இந்த புள்ளியாக இருக்கிறது இந்த மார்க் தெரியணும். அடுத்து இந்த மார்க் தெரியணும். இடையில உள்ள கீழே உள்ள இந்த ஃப்ரண்ட் மார்க் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இந்த ஜாயிண்ட் பார்க்கக்கூடாது. இதை நீங்கள் பழகணும். கொஞ்ச நாளுக்கு பழகினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். ரைட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே செக் பண்ணுறேன். இப்போ இப்படியே பார்க்குறேன். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். இதையும் செக் பண்ணுறேன். அதேமாதிரி இங்கே இப்படி பார்க்குறேன். இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்க்குறேன் கரெக்டாக இருக்குது. இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு நூல் அளவு இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்க. ஓகே. இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு நூல் அளவு நம்ம போட்ட இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். அந்த இடத்த மட்டும் லைட்டாக இப்போ நான் மார்க் இப்படி ஃபுல்லாக போடும்போது அதில் லேசாக சரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அந்த ஷேப்பு அப்படியே அது அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த ஷேப் அப்படியே வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் இன்னொரு என்ன பண்ணலாம்னா, இப்போ பார்த்துட்டு நம்ம தப்பாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம அளந்து பார்த்தோன்னு வைங்களேன், தெரிஞ்சிடும். இப்போ அளந்து பார்த்துக்கலாம். ஆம்கோலோட அளவு அளந்து பார்க்குறோம். அப்படியே கரெக்டாக வச்சு கொஞ்சம் இப்படி இழுத்து தான் வச்சு தான் பார்க்கணும். இது லைட்டாக இழுத்து 9.25 இருக்குது. இதில் அந்த 9.25 இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம அளந்தது ரெடி தான், இதுவும் ரெடி தான். ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட்டு கூட இருக்குது. ஓகேவா? நம்ம இதில் வந்து இப்படி டைட் பண்ணி தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அதில். அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டு இது கூட இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்கும். 9.25 ஒரு பாயிண்ட் இருக்கும். கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவே நம்ம இந்த பெண்டை வந்து நம்ம விருப்பப்படி எல் மார்க் போட்டு இறக்கியோ ஏற்றியோ போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் எல் மார்க்கில் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட எல் மார்க் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சீங்கன்றது இதில் இருந்து தெரிஞ்சிடும். நம்ம என்னென்ன தவற விட்டோம்
அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்படிலாம் பார்க்கலைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போன்றது தெரிஞ்சிடும். பாருங்க, இது வந்து எல் மார்க். ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ தூரம் தூக்கியிருக்காங்க பாருங்க, கிட்டத்தட்ட 2.25 இன்ச்சு தூக்கியிருக்காங்க. இங்கேருந்து 2.25 இன்ச்சு இதில் தூக்கியிருக்கு. இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்மளாம் ஒரு நம்ம ஒரு மார்க் ஆமுல் அளவு மட்டும் நமக்கு வந்து 9.5னா 19 இன்ச்சு ஆமுல் வரணும், 9.5 சிங்கிள் சைடு வரணும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த சோடோட வித்தை இட்டு வச்சோ இல்லை வேற நம்ம கணக்கில் இங்கே வந்து ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சு இல்லை இந்த சைடில் வந்து 8 இன்ச்சு வரணும் 7 இன்ச்சு வரணும் இப்படிலாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ப்ளவுஸோட உயரம் என்ன, இந்த ப்ளவுஸோட உயரம் 14.25 இன்ச்சு. ஓகேவா? 13 இன்ச்சு கிட்ட 8 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம ப்ரோக்கராக சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த மெத்தேடு கூட நம்ம சொல்கிறேன். இப்படி போட்டு இந்த இடத்துல தான் 13 இன்ச்சு. நான் கொஞ்சம் கனமான மார்க் போடுறேன், இங்கே இதில் கனமான மார்க் போடுறேன். இப்போ இங்கேருந்து இந்த சைடு உயரத்தை 8 இன்ச்சு வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ பாருங்க 8 இன்ச்சு எங்கே போகுது பார்த்தீங்களா? மேலே வருதா? இப்படி 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆம்குள் எடுத்தீங்கன்னா மேலே போயிடும். அப்போ அதுவும் தவறு. அதே நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி எல் மார்க் போட்டு இங்கே 1 இன்ச்சு வச்சுக்கலாம், 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறது 1 வைக்கலாம் 1.5 வைக்கலாம்னு சொல்லி வச்சோன்னா டீப் ஆயிரும். அப்போ இங்கே பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ளவுஸோட இந்த அளவு ப்ளவுஸ் மாதிரி இருக்காது. அது நம்ம ஒரு ஸ்டைலில் உருவாக்கி கொடுத்துருப்போம். அவங்க போடும்பொழுது அளவு ப்ளவுஸ் மாதிரியே இல்லையே, நீங்கள் செஞ்சது எனக்கு நிறைய விஷயங்கள் மாறுதே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெக்கோட டெப்த்து பார்த்துருப்போம், இந்த இடத்த பார்ப்போம், அகலத்தை பார்ப்போம். இந்த அகலம் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா நான் 2.5 வைப்பேன், 2.25 வைப்பேன், 3 வைப்பேன், இங்கே 2.5 வச்சுக்கிறேன், இங்கே 3 வச்சுக்கிறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. அளவு ஜாயிட் கொடுத்தா கூட நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதில் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இதில் என்ன வந்திருக்குன்னு. இதில் எவ்வளோ 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர் வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஏ இருக்குல்ல, கழுத்தோட அகலம் 6.5 இன்ச்சு இருக்குது, 3.25. இதில் 3.25. இதில் சில பேர் என்ன 2.5 வைப்பேன் 3 வைப்பேன்னு சொல்கிறாங்க. இங்கே 3 வச்சுட்டு இங்கே 2.5 வைப்பேன்றாங்க. இங்கே உங்களுக்கு 2.25 தான் இருக்குது. ஓகேவா? இப்படியெல்லாம் நம்ம வச்சோன்னா அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிளாஸோட வழிமுறையை நான் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம கிளாஸில் ஒரு மாணவர்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரமோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இதெல்லாமே நம்ம செய்கிற தவறுகள். ஏன்னா நான் வந்து ஒருத்தவங்களையும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுலாம் அவங்க ஒருத்தவங்க செய்கிறதும், நான் சில வீடியோக்கள் நண்பர்கள் வீடியோக்கள் பார்க்கும் பொழுதும் வேறத்தவங்க கட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அளவு ஜெயிட்டு வச்சுருப்போம். அவங்க சில அளவுகள் எழுதிட்டு அவங்க பாட்டு செய்கிறாங்க. இப்போ பேக் கூட பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பேக்கோட அளவு 11.25 இன்ச்சு இருக்குது. இதோடைய பாடி அளவு 11.25 இன்ச்சு இருக்குது. நம்ம இப்போ பாடியை வச்சு மட்டும் ரீசெக்கிங் பண்ணலை, இன்னும் அதை ரீசெக்கிங் பண்ணணும், பண்ணிடலாம். பாடி அளவு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். பாருங்க, இப்போ நம்ம பழைய அளவு இருக்கு இல்லையா, இங்கேருந்து தான் நம்ம செக் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த மார்க்கை கரெக்டாக செக் வச்சு இப்போ அப்படியே இப்படி வச்சு பார்த்தோன்னு வைங்களேன். இப்படி வச்சு பார்க்குறது தவறான வழிமுறை. பாருங்கள், இப்படி வச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க பெருசாக இருக்குது. ஓகேவா? இது வந்து இதை விட அதிகமாக இருக்குது. ஆனால் ஆம்புல் நம்ம சரியாக இருக்குது. ஆனால் பாடி பார்த்திங்கன்னா வெளியே போகுது. அப்போ பாடி நமக்கு கம்மியாக இருக்க மாதிரி காமிடுது. இங்கே மார்க் போட வேண்டிய தேவை வருது. அப்போ இங்கே போட்டோன்னா ஆம்புல் அளவு அதிகரிச்சிடும். அப்போ இங்கே போட்டோம்னா பாடி லூஸும் வந்துடும். இப்போ நம்ம பாடி லூஸ் எப்படி செக் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஆழமான நெக்கு. ஆம்கோலுக்கு நேராக இருக்கிற நெக்குக்கு மட்டும்தான் இந்த நெக்கோட அளவும் அந்த ஆம்கோல் ஒரே வீணாக இருந்தால் நம்ம இப்படி பிடிச்சி பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னா பாருங்க, ஆம்கோலோட இறங்க நமக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதை வச்சு இப்போ நெக்கு அப்படியே ஷேப்பை நம்ம இப்படி தானே மார்க் பண்ணோம், இந்த ஷேப்புக்கு அப்படியே வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி ஷேப்புக்கு இந்த கிளாத்து நெக்கை வந்து அப்படியே வச்சுட்டு வந்து பாடி செக்கிங் வந்து இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஆம்கோலுக்கு நேராக வச்சிட்டோமா, இப்போ நம்ம இதை பிடிச்சி பார்க்கணும். இப்போ நம்ம இதை கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இந்த ஆம்கோல்கிட்ட கரெக்டாக பிடிச்சி இழுக்காமல் கரெக்டாக இதில் ரொம்ப ஜவு மாதிரி இழுக்கக்கூடாது, ஆனால் கரெக்டாக வச்சு பார்க்கணும். பாருங்க எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் கம்மியாக வந்துச்சு. ஒரு நூல் தான் நமக்கு இப்போ தேவைப்படுது, ஒரே ஒரு நூல் இவ்வளோ தான். ஓகேவா? அந்த ஒரு நூல் கூட நமக்கு இந்த ஆம்கோலில் இந்த இதுலேயும் கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. அப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது இவ்வளோ வந்துச்சு இல்லையா. இப்போ இது ஆம்கோலும் செட் ஆகிடுச்சு, நமக்கு பாடியும் செட் ஆகிடுச்சு, எல்லாமே ஓகே. இதுக்கு நேராக உள்ள அளவு தான் நமக்கு செட்டணும். இப்போ இந்த ஆம்பளோட நெக்கோட டெப்த் இந்த இடத்துல திரும்பி இருந்ததுன்னா நம்ம நேராக நெக்கு வச்சு பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். இப்போ அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி எல்லாமே வந்துருச்சு, கிளியராக எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இதுலேருந்து நம்ம நேராக கொண்டு வந்துடுவோம். எப்படி மார்க் நம்ம போட்டு எப்படிலாம் நம்ம கட் பண்ணியிருந்தாலுமே இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து நம்ம தெரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம டவுன் பண்ணோன்னா பிடிக்கும், இந்த நெக்கு ரொம்ப விரிஞ்சு போகும். இதை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும்னா இங்கே வந்து பை மாதிரி விழுகும். அளவு ஜாக்கெட்டில் இருந்து நமக்கு என்னென்ன கரைசல் சொல்கிறாங்கன்னா நம்ம அதை மாற்றுவோம்.
சொல்லாத பொழுது நம்ம அளவு ஜாக்கெட்டில் அவங்க கேட்டதை மட்டும் செஞ்சுட்டு மீதி எல்லாமே அதை ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துடணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம பேக்கு முழுமையாக அடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். வெட்டியாச்சு, மார்க் போட்டாச்சு. இந்த இதுவே நம்ம எதுக்காக அந்த மாதிரி வீ கொடுக்குறோம் அப்படின்னா, இப்படி மடிக்கும் பொழுது இந்த இடத்துல சரியாக வரணுன்றதுக்காக தான். ஓகேவா? இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணணும். இங்கே நாச் பண்ணிட்டோம், திரும்ப நம்ம அதை லெவல் பண்ணணும்னா அப்படி மடித்து லெவல் பண்ணிக்கலாம். இந்த இடத்த வந்து நமக்கு அதிகமாக வரக்கூடாது. இதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணும் பொழுது உள்ளேயும் போயிடக்கூடாது, வெளியில் அதிகமாக வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த கிராஸ் எடுக்கிறோம். ஓகேவா? அது உங்களுக்கு என்ன ஆகும்னா பட்டியை முறுக்கிறோம். இதை சரியாக நீங்கள் கரெக்டாக கவனிக்கலைன்னா இங்கே பட்டியோட லூஸ் இங்கே லூஸ் கொடுத்து பட்டி முறுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தைக்கும் பொழுது நம்ம எதுக்காக அது பட்டி முறுக்குதுன்னே நமக்கு தெரியாது. இப்போ தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். நம்ம இங்கே தையலுக்கு வச்சுருக்கோம் கரெக்டாக ரெடியில் தான் நம்ம எப்போயும் மார்க் பண்ணுவோம். வெட்டும்போது தையலுக்கு விட்டு வெட்டணும். நீங்கள் வேணால் புள்ளி புள்ளியாக போடனா கூட போட்டுக்கிட்டு வெட்டிக்கோங்க. அது 3 பாயிண்ட் நம்ம கரெக்டாக தையலுக்கு நல்லது. அந்த அளவு தான் நம்ம தைக்கவும் செய்யணும். ஓகேவா? இப்போ இதில் இந்த மாதிரி வெட்டும் பொழுது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அளவு ஜாக்கெட் என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இங்கேயும் நாச் பண்ணிடணும், பாடி நாச் பண்ணிடணும். இப்போ இங்கே வந்து டாட்டோட ஹைட்டு. இப்போ டாட்டோட ஹைட்டு நல்லா கவனிங்க. இந்த டாட்டோட ஹைட் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இவங்க தைச்சிருக்கிறதுல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் 3 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 3 இன்ச்சு நம்ம இங்கேருந்து தான் எடுக்கணும். ஓகேவா? அப்போ 1/2 இன்ச்சு நமக்கு லென்த்து வளர்த்துருக்கனால நமக்கு 3 இன்ச்சு இங்கே தான் வரணும். இப்போ 3.5 மாறிடும். ஓகேவா? நம்ம இங்கேருந்து 3 இன்ச்சு எடுத்தோம்னா டவுன் ஆகும், இந்த இடத்துல லூஸ் கொடுக்கும், நெக் டாட் வந்து கீழே இறங்கிடும். ஓகேவா? கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு இறக்குனாலும் 1 இன்ச்சு இறக்குனாலும் நம்ம டாட்டோட அளவை கணக்கு வச்சுக்கணும். டாட்டோட அளவு இந்த உயரத்துக்கு மேலே தான் வரணும். ஓகேவா? இதுதான் டாட்டோட அளவு. கரெக்டாக இங்கே குத்து போட்டுறோம். இதுக்கு நேராக இங்கே ஒரு குத்து போட்டுறோம், ப்ளஸ் இங்கே ஒரு குத்து போட்டுறோம், சென்டரில் ஒரு குத்து போட்டுறோம். இப்போ இதில் வந்து நம்ம மொத்தமாக 2 பக்கமும் ஒரு சேர்த்த மாதிரி ஒரு குத்து போட்டோம், 3/4 இன்ச்சு. இதை கரெக்டாக அவங்க அந்த குத்தை சென்டர் பண்ணி அப்படியே தைச்சிக்கலாம். பட்டி போட்டு இந்த பட்டி போட்டோன்னே இந்த குத்து வந்து கண்ணுக்கு தெரியும். அப்படி இதை மடித்து இந்த குத்தில் அப்படியே ஆரம்பித்து முடிச்சுக்கிடுவாங்க. இந்த டாட்டோட கனம் கூட எவ்வளோ இருக்கோ அது அப்படியே வந்துடும். கூட வராது, குறையா வராது. 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு, சில இதில் 1/2 1 இன்ச்சு, சில பேர் 1 1/4 கொடுத்துருப்பாங்க, சில பேர் 2 சேர்ந்து அரைஞ்சு கொடுத்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த அளவு நம்ம பர்ஃபெக்டாக அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் இந்த சைடு ஒரு மார்க் ஒன்று போட்டு வச்சுருவோம், அவ்வளோதான். இப்போ நெக்கு வந்து கடைசியாக வெட்டிக்கலாம் கழுத்தை. சரி, இப்போ நம்ம இதை மட்டும் மார்க் இந்த இடத்துல வரணும் இல்லையா? அப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இதில் சேர்த்துடுறோம். ஓகேவா? இதை இங்கே கரெக்டாக சென்டருக்கு அப்புறம் தான் இறக்கணும், இங்கேருந்து தான் இறக்கணும். அப்படியே கொண்டு வந்துடுறோம். இது வந்து நமக்கு ரெடி. ஓகேவா? இப்போ தையலுக்கு நம்ம இங்கே எப்படி வருதோ அது மாதிரி விட்டு தான் நம்ம வெட்டணும். இங்கேயும் தையலுக்கு இப்படி விட்டு தான் வெட்டணும், இங்கேருந்து தையலுக்கு விட்டு நம்ம கொண்டு வெட்டணும். ஓகேவா? ஓகே, இது ரெடி மார்க்கு. அதுதான் அர்க்காத்து இங்கே பண்ணிடுவோம். எம்மிங்னால இங்கே விட்டு வெட்டுவோம். எம்மிங் பண்ணுறதுக்கு பைப்பிங் இருந்தால் ஒட்டை வெட்டுவோம். ஓகேவா? பைப்பிங் வந்து வளர்ந்து வராது. எம்மிங் வந்து பைப்பிங் வந்து அப்படியே இருக்கும், எம்மிங் வந்து மடியும். அப்போ மடியும் போது நமக்கு இங்கே விட்டு வெட்டணும். இதெல்லாம் நமக்கு பாயிண்ட்டு. ஒரு விஷயமுமே இல்லைன்னா கழுத்து அகன்றும், சின்ன சொல்கிற அளவு மாறிடும். என்னதான் எதுக்கு மாறிச்சு கழுத்து அகலன்னு தெரியாமே நம்ம மாறிடும். சரி, இதில் வந்து நமக்கு யோக் எடுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல யோக் எடுத்துடலாம். யோக் வச்சு மார்க் பண்ணிடுவோம். அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது தான். யோக் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். கரெக்டாக இங்கே செக் பண்ணிட்டோம். இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு வேணும், எல்லாமே பார்த்துட்டோம். இங்கே நேராக அப்படியே நேராக வச்சு இங்கே கீழே அப்படியே நேராக வச்சுக்கலாம். இங்கே இவங்க வந்து கம்மியாக இருக்குது, நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இதில் இந்த மேல் பக்கத்தை கரெக்டாக இந்த சுருக்கத்தில் எடுத்து விட்டு இதுதான் ஜாயின் பண்ணியிருக்க இடம். இங்கே அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இது தையலுக்கு. ஓகேவா? இங்கே தையலுக்கு அதே மாதிரி இங்கேயும் நமக்கு தையலுக்கு வரும். இங்கேயும் தையலுக்கு நமக்கு விட்டு தான் வெட்டணும். இப்போ இதை அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். இந்த கட்டிங்கை வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்படியே அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது இதை அமுக்கிட்டு தான் பண்ணணும். இது நழுவக்கூடாது. இந்த நழுவுச்சுன்னா ஹைட்டு மாறிடும், ஷேப் மாறிடும். இதை அப்படியே இப்படி அழுத்தி பிடிச்சிட்டேவும் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அது சிரமமாக தெரியும். அப்புறம் பழகிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து கையாளுறது கொஞ்சம் அப்படியே கவனமாக கையாளணும். இது ஒரு குழந்தை மாதிரி
அது வந்து அப்படி யூஸ் பண்ணணும். ஏன்னா துணி வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கு இல்லையா, அப்படி இப்படி நழுவிடும். ஓகே, இப்போ இங்கே வந்துருக்கு இது ஒரு கிராஸில். ரைட்டு, இப்போ அப்படியே இருக்கட்டும். இங்கே மட்டும் வெட்டி வச்சுருவோம். கடைசியாக மேலே வெட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வெட்டணும். ஏன்னா அரைச்சி வர வளர்த்துருக்கோம் இல்லையா. ரைட்டு, இப்போ அவசரப்பட்டு வெட்டிடக்கூடாது. இது அப்படியே மார்க் போட்டது இருக்கட்டும். கடைசியாக நம்ம ஃப்ரண்ட் பேக் செக் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேக்கை வச்சு காப்பி பண்ண வர வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நம்ம தனியாக பேக் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டோம். இது அப்படியே வந்து ஒரு மார்க் போடுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு மார்க் போட்டுருங்க, நேராக ஒரு மார்க். இப்போ இதில் வந்து இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க் வச்சுக்கிறோம். அடுத்தது இதில் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆர்காத்துக்கிட்டையும் ஒரு ட்ரேஸ் பண்ணிடணும். இந்த ஆம்கோலையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் ஆம்கோல் வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். இதை அடையாளம் போட்டுருக்கோம். பேக் பாடி லூஸ் இது. ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்றது செக் பண்ணிக்கலாம். இது பேக் பாடி லூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இதை நினச்சிக்கலாம். இப்போ இது வந்து ரெடி. இங்கே தையலுக்கு ஓகேவா. இதில் வந்து ரெடி, இது தையலுக்கான மார்க், 2 மார்க் வச்சுட்டோம். இதுதான் ரெடி, இது தையலுக்கு. இது ரெடி, இது தையலுக்கு. ஓகே, ஏன்னா நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணது என்னென்னா வெட்ட போகிற மார்க்கு இது மட்டும். ஓகேவா, நம்ம இங்கே போடல, இங்கே போட்டிருக்கோம். இதில் தான் வெட்ட போகிற மார்க். அதனால் தையலுக்கு இங்கே, இது தையலுக்கு, இது ரெடின்னு சொன்னேன். ரைட், இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பேக்கை எடுத்துடலாம். பேக்கை வச்சு நம்ம பண்ண வேண்டிய ஆம்கோல் மார்க்கு இது வரைக்கும் ஷோல்டர் இதெல்லாம் பண்ணிட்டோம். இது வந்து பேக்கோட ஆகிடுது. இன்னும் நம்ம வந்து ஃப்ரண்ட் எவ்வளோ உள்வாங்குதுன்னா, சைடில் உள்வாங்குதா, ஃப்ரண்ட் இங்கே உள்வாங்குதான்றதை பார்க்கணும்.